உலகமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக தான் செஞ்சாங்க. உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல, யாருக்காக நினைக்கிறீங்க? நீ வரணுன்றதுக்காக தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பாண்ட புணர்ந்தாங்க. ஸோ கடவுள் புணர வச்சது யாருக்காக? உனக்கு தான். நீ பிறக்கணுன்றதுக்காக தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ பிறந்தன்னு சும்மா நான் சொல்லினுக்கிற, கிடையவே கிடையாது. நீ பிறகுது தான் கடவுள் நான் பண்ணுறாரு. அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னாக்கா சராசரி அறிவு. நான் பிறக்கிறதுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்மீக அறிவு. ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் புரிஞ்சிச்சானா தந்தைக்கு முன் மகன் பிறந்தானே அப்படின்னு தெரியும். ஏன் தந்தைக்கு முன் மகன் பிறந்தான் அப்படின்னு அவர் சொன்னார் சிவாகமத்தில் அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு தான் அப்பா அம்மா பிறந்தாங்க. இப்போ நான் ஏன் பிறந்தேன்னா புள்ள ஒன்று பிறக்கிறதுக்காக இருக்கலாம், பிறக்காமல் வேஸ்ட்டு பீஸாக போகிறதுக்கும் இருக்கலாம். அது யார் இஷ்டம்? இப்படிலாம் என் பிள்ளை வந்து சொல்லக்கூடாது, நான் எனக்கு தான் பிறந்தேன், ஏன் நான் என்ன பண்ண மாட்டேன், யாரையும் பிறக்க வச்சு அவமானப்பட மாட்டேன்ட்டிங்கன்னா உங்கள் சாமர்த்தியம்தான். அதுவும் யார் சாமர்த்தியம்தான்? உங்கள் பெரிய அபரிதமான சக்தி உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சு வச்சுக்கோங்க. சத்தும் சித்தும் புரிந்து விட்டால் எப்படி தான் இருக்கான்? சச்சிதா நந்தம். இப்போ சிவனுக்கு மட்டுமா? சிவன்னா யாரோ ஒருத்தருக்கா? சிவன் யாருக்கெல்லாம் சுமக்கலை? எல்லா சத்தும் எல்லா உடம்பும் கொசு உள்ளனா இருக்குது, சிவன் இருக்குது. சிவன் இல்லைனா கொசு ஆக்டிவிட்டீஸு செய்யாது. சிவன் இருக்கிறதுனால தான் இது சிதையுது. கட்டை சிதையுது இல்லை, இரும்பு துரும்பு அடி துரும்பாகிறதுக்கு காரணம் உள்ளுகிற சிவன் தான். வெற்றிடம் இருக்கிறதுனால தான் ஆக்சைடு மாறுது. வெளியே இந்த ஆக்சிஜன் அது மேலே பட்டு எரியுது. வெற்றிடம் இல்லைன்னா இது ஆகாது. ஸோ கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. எங்கும் நிறைஞ்சிருக்கிற கடவுள் இந்த இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளும் இந்த காளிக்குள்ளவும், காளி கீழே போட்டு சிவனை புரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? வெற்றிடத்தை புரிஞ்சுருக்கீங்க. புரிஞ்சால் நீங்கள் தான் காளி, புரிஞ்சால் நீங்கள் தான் சிவன். இது ரெண்டும் புரிஞ்சால் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? சச்சிதானந்தம்.